ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம். நான் உங்கள் நரேஷ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 3D இன்ட்ரோ எப்படி உங்கள் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுன்றது சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுளில் பான்ஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மெயின் மெனுவில் போயிட்டு கிளிப் மேக்கரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த டிசைனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிசைன் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த 3D எஃபெக்ட்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் வந்து ரெசல்யூஷன் இப்போ உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில். ப்ளஸ் இந்த ஃப்ரேம் ரேட் நீங்கள் வந்து 30-60 செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் லென்த் வந்து மேக்ஸிமம் 10 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. அதுதான் எப்போவுமே பெட்டர். ஸோ போர் அடிக்காது பார்க்குறவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ரெக்டாங்கிள் இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும். இதில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய சேனல் நேம் டைப் பண்ணி உங்களுக்கு எப்படி ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். என் உலகம். ஸோ இதில் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து கஸ்டம் ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். கஸ்டம் ஃபாண்ட்டு ப்ளஸ் ஹைட்டு. அப்புறம் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா பேக்ரவுண்டில் கலர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே டைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த சைஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணலாம். பட் நான் உங்களுக்கு அப்படியே ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ நிறைய டைம் எடுக்க வேண்டாம். ஸோ இந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதில் போயிட்டு இந்த டவுன்லோட் சிம்பிள் இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே மோட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபாஸ்டஸ்ட் ரெண்டர் பேலன்ஸ்ட் குட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸில் வைக்கிறது எப்போவுமே நல்லது. ஸோ இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க எந்த MKV எந்த ஃபார்மேட் உங்களுக்கு வேணுமோ அது. ஸோ நான் வந்து MKV செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் வீடியோ ரெண்டர்னு கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து ரெண்டர் ஆகும். ஸோ இந்த ரெண்டர் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். டவுன்லோடு ஒரு வீடியோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டவுன்லோட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் எப்படி அது பேர் ஆகுது அப்படின்னு சொல்லி ஸோ நான் வந்து ஃபாண்ட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணல. நீங்கள் வந்து ஃபாண்ட்டை நல்ல ஃபாண்ட்டாக செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த எடிட்டிங்கில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ டெக்னிக்கல் ரிலேட்டடாக வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. See you soon.